ரொம்ப வேதனையான செய்தி எல்லாம் அவங்களுக்கு சொன்னோம். அதே வேதனை செய்தி தான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். அவர்கிட்டையும் சொல்லி மறுபடியும் ஏதாவது தீவிரமான முயற்சியில் அந்த செய்தியை தான் சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த வேதனை தான், அந்த முயற்சி தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்குது. ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டு பார்க்குறோம். நல்ல ஒரு முடிவு வரணும், வந்தாதான் எதிர்காலம். இருந்தாலும் மாவட்டத்தில் மாற்றங்கள் தொடர்ந்து எப்படி வருது? அது இன்னைக்கு கூட சொன்னேன். நான் பண்ணி போறதுக்கு முன்னாடி எல்லாம் தயார் பண்ணி இருக்கு, அது சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம வெளியில சொல்லக்கூடாது, பேசப்பதான் சொல்லக்கூடாது. இல்லை ஐயா ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரா? பேசுனேன், ஒன்றும் சொல்லல. ஐயா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? நான் தான் பேசினேன். அது உங்க விருப்பம் அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உங்க விருப்பம். அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்தியில் வெளியில சொல்ல முடியாது. பேசினா அவர்கிட்டையும் பேசணும், 2 பேர்கிட்டையும் தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டே இருப்போம். சமாதானம் முடிச்சு இப்ப வெற்றி அடைந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி அடையன்னு நம்புறோம். இன்னைக்கு இருக்கிற சூழல் நீடிக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப ஆழமான வருத்தமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. இது இனி நீடிக்க கூடாது அப்படிங்கிற அந்த வேதனையை தான் வருத்தத்தை நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற மன கஷ்டம் உங்களுக்கு புரியாதில்லை. உங்களுக்கு நீங்களும் மனநிலை இருக்குதான். ஒரு அரசியல் கட்சி, ஒரு தனித்தன்மையோட பலமான கட்சி இப்படி போறதுன்னா எல்லாத்துக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க தொண்டர்கள் கீழாகி நான் மட்டும் வேதனைப்பட்டேன். எங்க இயக்கத்துல இருக்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வேதனையா இருக்கு. அந்த வேதனை போக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமா இருக்குது. அந்த வேதனை அதுக்காக போக்குறதுக்கு முயற்சி. கூட்ட அருள்மொழி சொல்லிடுறாரு, முழு அதிகாரமும் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சார். கட்சி பயிலா பிரகாரம் முழு அதிகாரமும் அவங்க எல்லாம் இருக்குது. இப்ப கட்சி அதிகாரம் பிரச்சனை இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய நேரமே இல்லை. பேசவும் நான் அதை விரும்பல. நானு முதல்ல 2 பேரும் 2 பேரும் உட்கார்ந்து பேசினாவே எல்லா பிரச்சனையும் முடியும். 2 பேரும் சந்திக்கணும் பேசுறாங்க, அதுக்கு உண்டான முயற்சி தான். மற்றதெல்லாம் அப்புறம். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து அவரிடம் பல நேரம் ஆலோசனை பிறகு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் பேசுகிற ராமதாஸ் கொஞ்சம் மனம் இறங்கி வந்துள்ளார். ராமதாஸ் இது போன்று அன்புமணியிடம் பேசியுள்ளோம். நிலைமை சற்று நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறது. கூடிய சீக்கிரம் இருவருமே ஒன்று சேர்வார்கள் என்ற சமாதான முயற்சியில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இது போன்று நீடிக்கக்கூடாது. இது தொண்டர்கள் மத்தியிலும் அனைவருக்கும் இது வேதனையாகவும் வருத்தமாகவும் உள்ளது. தன்மையை உள்ள பல கட்சிகளில் பாமக இப்படி இருப்பது எனக்கு மட்டுமல்ல, இயக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் வேதனையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த முயற்சியை எடுத்து வருவதால் தற்பொழுது கட்சி அதிகாரம் பிரச்சனை குறித்து பேச வேண்டிய நேரம், அது விரைவில் நாம் பேசி விருப்பமுள்ளவர்களை தெரிவித்து நல்ல நிலைமைக்கு இருவரும் சமாதான நிலைமைக்கு வர முயற்சிக்கு மேற்கொள்வதாகவும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இருவரிடம் பேசி சமாதான முயற்சியில் நான் ஈடுபட்டு வருகிறேன் என மன வேதனையும் அவர் தெரிவித்துள்ளார். விரைவில் சமாதான முயற்சியில் எட்டப்படும் என அவர் நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார்.